பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். 46 துறைகளை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே கொண்டு செல்வது அப்படின்றதா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்? இதனுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கு சார்? திமுக 21 தேர்தல் அறிக்கையிலேயே இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டாங்களே சார். உங்களோட ஸ்டாலின் அப்பவே மனுக்கள்லாம் வாங்கி அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர்கள் அது துறைகளை தோட்டி வைத்து 100 நாட்களுக்குள்ள அதுக்கு தனி செயலாளர்லாம் போட்டு அதை பண்ணினாங்க. ஸோ இது புதுசு கிடையாது. ஏற்கனவே திமுக ஆட்சியின் தொடக்கத்துல இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியில ஒன்னா இருக்கிறத நம்ம பாக்குறோம், ஒரே விஷயமா இருக்கிறத பாக்குறோம். அதாவது இப்போ புதுசா இப்போ 2026 தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இது அரசாங்க துறைகளை மக்களிடமே கொண்டு செல்வது. அதாவது இது 26 தேர்தல் நோக்கி போகும்போது திமுக இப்பதான் மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டலாம். அதாவது இதை கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி இதை ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனால் ஒரு அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம், அதுவும் தேர்தல் வரப்போற மாநிலங்கள்ல இருக்கிற அந்த அரசாங்கம் தேர்தலை நோக்கி போகும்போது மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இறங்குறது ஒன்றும் அரசியல்படுத்திக்கல. இன்னைக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா அப்படியே சலுகைகள்லாம் வாரி வாரி விட்டு இருக்காங்க. அக்டோபர்ல எலெக்ஷன் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க திமுகவும் இந்த மாதிரி அவங்க கட்சி ரீதியாகவும் பல விஷயங்கள் பண்றாங்க. ஓரணிகள் செல்வோம்ன்ற மாதிரி கட்சி ரீதியாகவும் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப ஆட்சி ரீதியா பார்க்கும்போது மக்கள்கிட்ட அந்த மக்களுக்கு தேவையான அந்த சேவைகளை மக்கள்கிட்ட கொண்டு போறதுன்றது, அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெற்று மக்களுடைய ஓட்டை உறுதி செய்யறதுன்றது அது ஒரு வகையான ஒரு பிரச்சாரம் தான். பட் ஆனா இது அரசாங்க துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது ஒரே முற்றிலும் இது அரசியல் ரீதியான விஷயம் சொல்ல முடியாது. இது மக்களுக்கும் நன்மை செய்யற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த சேவைகளுக்கெல்லாம் ஒரு காலநிலையை பிக்ஸ் பண்ணணும். ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு 1 வாரம், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பல்சரியா ஒரு விதிகள் உருவாக்கினாங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு தனித்தனியா ஒரு முகாம்கள் மாதிரி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. வருஷம் முழுக்க இதுக்கெல்லாம் அந்த சேவைகளுக்கெல்லாம் ஒரு கால நிர்ணயம் பண்ணணும். அதை பண்ணினாங்கன்னா அதுக்கே இன்னும் மக்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதனால இந்த திட்டம் என்பது திமுகவின் புதிய திட்டம் அல்ல. அது தொடக்கத்துல இருந்தது, இப்போ முடியும் போது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.